நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு பேக்கெட் சிப்ஸ் தான் சாப்பிடுவேன்னு ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு தெரியும்ல. நம்ம ஸ்டொமக் ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் பிரெயின் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்லன்னு. ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியுமா? அது உங்கள் வில் பவர் ப்ராப்ளம் இல்லை, ஃபுட் இண்டஸ்ட்ரியோட சயின்ஸ் ட்ரிக். மண்ணின் உண்மை, உணவின் அறிவியலை பேசும் இது உங்கள் ஜியோ கல்ட். ஃபுட் இண்டஸ்ட்ரி சில சீக்ரெட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான 5 ஃபுட் இன்ஜினியரிங் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேக்கடு ஃபுட்ஸ் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு புரியும். ஃபுட் கம்பெனிஸ் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. சுகர், சால்ட், ஃபேட் இந்த மூணையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் பிளிஸ் பாயிண்ட் கான்செப்ட். இந்த பாயிண்ட் கிடைச்ச உடனே நம்ம பிரெயின் டோபமைனை ரிலீஸ் பண்ணும். அதனால தான் ஃபுட் செம்மையாக இருக்கேன்னு ஃபீல் ஆகும். பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நார்மல் டேஸ்ட் இல்லை. அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கணும்னு டிசைன் செய்யப்பட்ட ஃபுட் கான்செப்ட் தான் ஹைப்பர் பிளேட்டபிள் கான்செப்ட். சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா சர்டைன் காம்பினேஷன் நம்ம பிரெயினை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேட் ப்ளஸ் சால்ட், அதாவது சிப்ஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும். ஃபேட் ப்ளஸ் சுகர், கேக்கும் டோனட்டும். கார்போஹைட்ரேட் ப்ளஸ் சால்ட், பாப்கார்னும் கிராக்கர்ஸும். இந்த காம்பினேஷன் எல்லாம் ஸ்டொமக்கை ஃபுல் பண்ணும், ஆனால் பிரெயின் ஃபுல் ஆகாது. இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் வேனிஷிங் கேலோரிக் டென்சிட்டி. நீங்கள் சீஸ் பால் இல்லைன்னா கார்ன் பஃப் சாப்பிட்ருக்கீங்களா? வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும். அப்போ பிரெயின் என்ன நினைக்கும் தெரியுமா? நான் அதிகமாக சாப்பிடல போலன்னு பிரெயினுக்கு ஃபுல்னஸ் சிக்னல் கொடுக்கவே கொடுக்காது. அதனால தான் ஒரு பாக்கெட் சீஸ் பால் நிமிஷத்தில் காலியாயிரும். ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, டெக்ஸ்சர் கூட பெரிய சயின்ஸ் தான். இதுக்கு பேர் தான் டெக்ஸ்சர் இன்ஜினியரிங். உதாரணத்துக்கு சிப்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த க்ரன்ச்சி சவுண்ட், சாக்லேட் கொடுக்குற ஸ்க்ரீமி ஃபீல், இதெல்லாம் கூட பிரெயினுக்கு ப்ளஷர் சிக்னல் தரும். அதனால தான் க்ரன்ச்சி ஃபுட் சாப்பிடும்போது ஒரு வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சிப்ஸ் சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் சால்ட் டேஸ்ட் தரும், அடுத்து ஸ்பைசி, அடுத்து மைல்டான ஸ்வீட்னஸ், இப்படி பல லேயர்ஸ் இருக்கும். இதைத்தான் ஃப்ளேவர் லேயரிங் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயினை போர் ஆக்காமல் சாப்பிட வைக்கும் கான்செப்ட் தான் இது. அதனால தான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நம்ம டேஸ்ட்டை மட்டும் இல்லை, நம்ம பிரெயினை டார்கெட் பண்ணுற ப்ராடக்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க.